அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தெய்வமே உம்மோடு இருப்பது, உம் குரலை கேட்பது, உம் பாதம் பற்றி கொள்வது என்பது எடுக்கப்படாத நல்ல பங்கு. மார்த்தாள் உம்மை கனிவோடு உபசரிக்கு ஆவல் கொண்டார். நல்ல உணவு, சுவையான உணவு வேண்டும். ஆண்டவருக்கு அவரது பணி வாழ்வில் எங்குமே கிடைத்திருக்காது. அவரை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆழமான அன்பின் நிலை மார்த்தாவிடத்தில் இருந்தது. விருந்தோம்பலும் அற்புதமான பண்பு இருந்தது. மரியா உணவை விட ஆன்ம பலம் தேவை என்று எண்ணினாள். ஆண்டவரின் போதனையை கேட்கும் வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. கிடைக்கும் வாய்ப்புகளை நான் தவற விட்டுவிடக்கூடாது. அவரது போதனை தான் என் வாழ்வில் கூற்று. அந்த போதனையை கேட்க நான் ஆசையோடு ஆவலாய் காத்திருக்கிறேன். அவருக்கு உணவு உபசரிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அவரது போதனையும் கடவுளின் வார்த்தை கிடைப்பது அரிது. எனக்கு அது இப்பொழுது வேண்டும். ஆன்மீக தாகம் அவரிடத்தில் இருந்தது. ஆண்டவரே, எங்களிடத்திலும் இந்த இரு வகையான நல்ல உள்ளத்தை தாரும். மார்த்தாவை போல விருந்தோம்பும் பண்பும், பிறருக்கு உபசரிப்பதில் ஆர்வமும், மரியாளைப் போலவது வார்த்தைக்கு செவி கொடுத்து உம் பாதம் பற்றி கொண்டு வாழும் நல்ல பங்கை எங்களுக்கு கொடும். இந்த உள்ளத்தோடு நாங்கள் இணைந்து வாழ அருள் தாரும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.